119 சங்கீதம். இந்த 119 சங்கீதத்தில் வந்து ஒரு 10 காரியங்கள் திரும்ப திரும்ப வந்துனே இருக்கும். திரும்ப 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 ஏன் இதை ஆண்டவர் திரும்ப திரும்ப வைத்திருக்கிறார்? இந்த தேவனுடைய 10 காரியங்கள் மூலமாக இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஆவிக்குரிய விதங்களே நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அநேக காரியங்கள் இது உள்ள இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த அவருடைய சிறு வயதில், வாலிப வயதில், நடுத்தர வயதில், வயோதிப காலத்தில் அவர் எதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரோ, எப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்தாரோ, அதை அவர் அனுபவமாக இதை என்ன செய்கிறாரு, எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதம் 22 பகுதியாக இருக்குது. ஏன் 22 அப்படின்னா, எபிரேய ஆல்பபெட் ஆர்டர், எபிரேய எழுத்துக்களுடைய அந்த வரிசையிலே இது காணப்படுகிறது. ஆலஃப்லேருந்து தவ் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி ஆலஃப் அதனுடைய பகுதி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வசனமும் ஆலஃப் தான். 8 வசனங்களும் ஆலஃப் தான் இருக்கும். பெய்த் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த 8 வசனங்களும் பெய்த் என்ற வரிசையில் தான் ஆரம்பிக்கும். இந்த எல்லா 8 வசனங்களும் ஆலஃப் என்ற எழுத்தின் துவக்கத்தை ஆரம்பித்திருக்குது. முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இதில் ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கும்போது, முதல் பகுதியை பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் என்று துவங்கிறது. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயம், கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய கற்பனை, இப்படி நீதி நியாயங்கள், இப்படி எல்லா காரியங்களையும் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் கர்த்தருடையது. இது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணுமா, கை கொள்ள வேண்டும். இதை முதல் வசனத்தில் கொஞ்சம் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கிற மாதிரி கேளுங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற இல்லை, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற. இப்போ இந்த வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அதன்படி நடப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு தெரியலனா நாம் நடக்க மாட்டோம். இதன்படி நடக்கிற அப்படின்னா தெரியவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நான் அதன்படி என்ன செய்யணும், நடக்க வேண்டும். இப்போ அப்படி நடக்கிறவர்களை குறித்து இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் யார் அப்படின்னா உத்தம மார்க்கத்தார். யார் உத்தம மார்க்கத்தார் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா உத்தம மார்க்கத்தார். இப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லலை. கர்த்தருடைய வேதத்தின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் உத்தம மார்க்கத்தார். இப்போ இங்கே கிறிஸ்தவ மதம் என்று எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மதம் அல்ல, கிறிஸ்தவம் மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது கிறிஸ்தவம் ஒரு பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் உறவை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. உறவு, ஐக்கியம், தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, அதான் கிறிஸ்தவம். இது மதம் இல்லை. ஆனால் இங்கே அவர் மார்க்கம் என்று சொல்லி, அல்லது வழி என்று சொல்லலாம். இந்த வழி என்று இயேசு கிறிஸ்துவ தான் சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆசிட்டிஸ், கர்த்தருடைய வேதத்தின்படி அப்படின்னா அது போலதான். இதில் கூட்டவோ குறைத்து கொள்ளவோ நமக்கு அதிகாரம் இல்லை. இதை மாற்றிக்கொள்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆசிட்டிஸ் அப்படின்னா அதே போலதான். நீங்கள் வந்து ஒரு 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 படத்தையோ அல்லது ஒரு பகுதி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஜெராக்ஸ் காப்பியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் மாதிரியே இருக்கும். ஒருவேளை அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நான் என்ன கொடுத்தனோ அதான் வேணும். ஒரு 2 லைன் தானே மாறிடுது. இல்லை, நான் என்ன கொடுத்தனோ அதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அது மாற்றுமா அப்படின்னா மாற்றவே மாற்றாது. அது மாதிரி எதனா அனுபவம் இருக்குதா, மாற்றி வந்துக்குது. நான் ஒன்று கொடுத்தேன், அது வேற மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை டிம்மாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், ஆனால் நாம் என்ன கொடுத்தோமோ அதான் வெளியே வருது. அப்படின்னா வேதத்தை இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறோம் என்றால் நாம் ஆசிட்டிஸ் அதே மாதிரி தான், வசனத்தின்படி தான். இதுக்கு உதாரணத்தை குறித்து சிலரை பற்றி பார்க்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:11 வசனம்.
பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். ஆமா, அதன் நடக்கையினால் விளங்கும். அது செம்மையோ சுத்தமோ என்பதை குறித்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய நடக்கை, ஒருவருடைய நடக்கை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் அவங்க எப்படி அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு முன்மாதிரியா இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் சொல்ற மாதிரி செய்வது, அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வது இல்லையா? பழைய உடன்படிக்கை புத்தகத்தில் நாம் வாசித்தோம், கர்த்தருடைய வேதத்தின்படி. அவர்தான் வார்த்தை, அவர்தான் வேதம். அப்போ அவர் வேதமாய் இருந்தார். பின்பு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு அந்த வேதமாய் இருந்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பித்து காண்பிக்கிறார். அந்த வேதம் அப்படியே நம்ம கண்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்க்கையாய் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். வார்த்தையா மட்டும் அவர் இல்லை, பழைய உடன்படிக்கையிலே வார்த்தையா இருந்தார், வெளிப்படுத்தப்பட்ட நிறைய இடங்கள்ல. ஆனால் இங்கே அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை என்னெல்லாம் சொன்னதோ அது அப்படியே அவருடைய மாம்சத்திலே வெளிப்பட்டு வாழ்ந்து காண்பித்தார். அந்த பக்கம் வார்த்தை இருக்கிறது, இந்த பக்கம் வாழ்க்கை இருக்கிறது, ரெண்டுமே இருக்குது. பழைய உடன்படிக்கை புத்தகத்திலே வார்த்தையா இருக்குது, புதிய உடன்படிக்கை புத்தகத்திலே வாழ்க்கையா இருக்கிறது. அப்போ நமக்கு வார்த்தை மாத்திரம் போதுமானதா இருக்கிறது என்பல்ல, வாழ்க்கையும் போதுமானதா இருக்குது. வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அது மட்டும் போதுமானா இல்லை, வார்த்தை எனக்கு தெரியும் அது மட்டும் போதுமானதானா இல்லை, வார்த்தையை நான் கற்றி தேறி இருக்கிறேன் அது மட்டும் போதுமானா இல்லை, வாழ்க்கையில் அது இருக்க வேண்டும். அப்போ எப்படி தெரியும்னா நடக்கையில் தெரியும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே யோவான் தெளிவாக எழுதுறாரு, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஏன் அப்படின்னா அது அப்படி நடந்தாதான் கை கொள்வது தெரியும், உத்தம மார்க்கத்தார் என்று தெரியும். அப்படி இல்லை எப்படி தெரியும்? மனசுலே வச்சுக்கினா போதும், மனசுல வச்சுக்கினா போதுமா? போதாது. நடக்கையில் தெரிகிறது, வாழ்க்கையில் ஜீவியத்தில் வாழ்ந்து காட்டுவதினால் தெரிகிறது, வாழ்ந்து காட்டுவதினால். அப்போஸ்தலர் 26:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் என் சிறுவயது முதல் கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஆமா, ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி நடந்தேன்றது சொல்றேன். நான் ஒரு பரிசேயனாய் நடந்தேன் அப்படிலாம் சொல்றேன். ஆனா இப்ப என் வாழ்க்கை மாறிவிட்டது. இப்ப என் நடக்கை எப்படி இருக்குது? கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். அந்த ரகசியத்தை அவர் சொல்றார். என் சிறு வயதில் நான் எப்படி நடந்தேன், இப்போ எப்படி நடக்கணுன்றதை புரிந்து கொண்டு நடக்கிறேன், கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறேன், அவர் அடிச்சு விட்டிலே நடக்கிறேன். நல்ல கவனிங்க, நாம் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளலை அப்படின்னா அவரை மாதிரி என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. புரிந்து கொள்வதற்காக நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கணும், தியானிக்கணும். என்னை எப்படி நான் நடக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது, அப்படி நான் நடக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இங்கே ஒவ்வொரு கிறிஸ்துவின் குணாதிசயத்தையும் தனியாய் எழுது, மாதிரியாயிரு. அங்கே கிறிஸ்துவை மாதிரியாய் என்று வேதத்தில் வாசித்தோம் 1 யோவான் 2:6. இங்கே நீ மாதிரியாயிரு. எதுக்கெல்லாம் நீ மாதிரியா இருக்கணும் அப்படின்னா, நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு யங் பாஸ்டர் என்ன சொல்றேன்னா, நீ வார்த்தையில் மாதிரியா இரு. நம்ம பேசுறோமே வார்த்தை, அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுன்றார். மாதிரியா இரு. எது வேணாலும் பேசக்கூடாது, எது வேணாலும் பேச முடியாது.
இப்போ நாம் வந்து பென்சிலில் ஒரு காலகட்டத்தில் நாம் எழுதுகிறோம் இல்லை, இந்த பென்சிலில் எழுதுகிற ஒரு அனுபவம் கொஞ்ச காலம், அதன் பிறகு பேனால எழுத ஆரம்பிக்கிறான். இந்த பென்சிலில் எழுதுகிற ஒரு வயது வரைக்கும் ஈஸி. என்ன ஈஸி அப்படின்னா அதை அழிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணாலும், தவறு பண்ணாலும் அதை அழிச்சிடலாம், தெரியாது யாருக்கும். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பேனால எழுதுமே, அதை அழிக்கிறது கஷ்டம். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்தக்கூடிய நிலைக்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சரிப்படுத்த முடியாத நிலைக்கு போயிடக்கூடாது. அப்போதான் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ என்னுடைய வார்த்தையில் நான் ஜாக்கிரதையா புரிந்து கொள்ள வந்துடும். இந்த ஏன் அப்படின்னா, இந்த பென்சிலில் எழுதி எழுதி அழிச்சு ஒரு காலகட்டத்தில் சரியா எழுத பழகிடும். அதன் பிறகு பேனால எழுதினா கூட அழிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கு போயிடும். அப்படி அழிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கு போகிறோம் என்றால் அதுதான் இந்த வசனம். இப்போ அழிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கு வந்திருக்கிறேன். என் வார்த்தையில் எப்படி இருக்கிறேன்? மாதிரியா இருக்கிறேன். என் நடக்கையில், என் பேச்சில், என் அன்பில, ஆவியில, விசுவாசத்தில், கற்பில் நான் எப்படி இருக்கிறேன்? மாதிரியா இருக்கிறேன். இப்போ அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா மாதிரி ஆயிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னால் அப்படி இல்லை, அழிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அப்படியே அது வாழ்க்கை மாறுகிறது. அதை சொல்றார். அது அப்போ வந்து இந்த உத்தம மார்க்கம் என்று சொல்லும்போது நாம் வேதத்தின்படி நடக்கும்பொழுது இதெல்லாம் என்ன செய்து வருகிறது? அவங்க தான் பாக்கியவான்கள். 2ஆம் வசனம் வாசிங்க, 119ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். 2வது வசனத்திலே சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. சாட்சி வேதத்தின்படி நடக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ரெண்டும் ஒரே அர்த்தத்தான் இருக்குது. வேதத்தின்படி நடக்கிறதல், கை கொள்ளுதல். கை கொண்டு நடக்கணும். சரி, இப்போ நான் அதை விட்டுறேன், கை கொள்றதை. ஏன்னா நடக்கிறதுலே இருக்குது, கை கொள்றது நடக்கிறது. இங்கே சாட்சிகளை கை கொண்டு, சாட்சிகள் ரொம்ப முக்கியம். பழைய உடன்படிக்கை புத்தகத்தில் சாட்சிகள் இருக்கிறது, ஆனால் புதிய உடன்படிக்கை புத்தகத்தில் நாம் தான் சாட்சி. நமக்கு சாட்சி யாரு? கிறிஸ்து நமக்கு சாட்சியா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் தான் சாட்சி, இல்லையா? சீஷர்கள் சாட்சியா இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்தை குறித்து சீஷர்கள் சாட்சியா இருக்கிறாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு சீஷர்களும் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க முடியாது, இல்ல? சாட்சியா இருக்க முடியாது. நம்மை தேவன் வைத்திருக்கிறார். அவர் சொல்றார், நீங்க எனக்கு சாட்சி என்று சொல்றார். யோவான் 15:27. நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமா, ஆதி முதல் என்னோடு கூட நீங்க இருந்ததினால் நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இங்க வந்து ஆண்டவர் வந்து எல்லாரையும் சாட்சியா இருப்பேன்னு சொல்லல. எல்லாரும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. யாரை சொல்லுகிறார் அப்படின்னா சீஷர்களை சொல்கிறார். அவரோடு கூட இருந்த சீஷர் தான் சொல்றார். அதுக்கு முன்னால் ஒரு வசனத்துல, அது வாசங்க 26 வாசங்க, யோவான் 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். கிறிஸ்துவை குறித்து சாட்சி இருக்கிறது, இல்ல? அதன் பிறகு கிறிஸ்துவை குறித்து சாட்சி, நாம் அவருக்கு சாட்சியா இருக்கும்போது நம்மை குறித்த சாட்சி இருக்கும். நம்மை குறித்து சாட்சி யார் சொல்லுவா? கிறிஸ்து தான் சொல்லுவார். அவரை குறித்து சாட்சி பரிசுத்தான சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவரை குறித்து சாட்சி, அந்த சாட்சி நாம் சாட்சியை வாழ வைக்குது. நம்முடைய சாட்சியை குறித்து பிதா முன்பாக கிறிஸ்து நம்மை குறித்து சொல்லுவார். அப்படின்னா நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? யோசிப்பான். சாட்சி என்றால் நடக்கையில் இருக்குது, இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தினர் என்ன சாட்சி சொல்றாங்க, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட சாட்சியை சொல்லுகிறார்கள்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும், இல்லை? நம்முடைய சாட்சியை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யாத்திராகம் 31:18 வாசிங்க. யாத்திராகம் 31:18.
சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஆமா, அவர்களுக்கு பலகை தான் சாட்சி. பலகையில் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சாட்சியாய் வைக்கப்பட்டது. இப்ப அதெல்லாம் இப்ப நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு. இருதயமாகிய பலகையிலே எழுதப்பட்டு சாட்சியாய் வைக்கப்பட்டிருக்கு. இதை நான் மறக்கக்கூடாது. இருதயத்தில் உள்ள சாட்சி இல்லை, மறந்துடக்கூடாது. இருதயத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதியிருக்கிறான். என்ன இருதயத்தில் இருக்கிறது என்பது ஒரு நாள் வெளிப்படும். இருதயத்தில் என்ன இருக்குது என்றது யாரும் தெரியாது. பிள்ளைங்க சொன்னாங்க வசனம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் என்ன பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் எதை பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறான். அப்ப எதை எதை பார்க்கிறார்? இருதயத்துல எழுதப்பட்டதை பார்க்கிறார் இல்லையா? நாம் நம்முடைய இருதயமாகிய கற்பலையிலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதா அல்லது உலகத்துக்குரிய காரியங்களா இருக்கிறதா என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். யோவான் 18:37 வாசிங்க. யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அருமையான ஒரு சாட்சி. இப்போ இந்த வார்த்தை பிலாத்து அப்படியே ஆட வச்சுச்சு. நடுங்கி போயிட்டான். யார் இவரு அவன் சொல்லி நடுங்கி போய் இவரை அப்படின்னு கேட்குறான். எல்லாத்தையும் கேட்ட பிறகு பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட நிற்கிறான். இப்போ இவர் யார் என்ற புரிந்து கொள்வது வந்துச்சு. இவரை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறான், முடியல. அவனுக்கு தெரியுது ஒரு குற்றமில்லாதவரை போய் நம்ம அநியாயமா குற்றம் சாட்டுறமே. யூத பாரம்பரியம் வரலாற்றில் ஒரு குற்றமில்லாதவரை தான், எந்த குற்றமும் செய்யாதவரை நான் மரண தண்டனைக்கு உட்படுத்திருந்தேன் அவருடைய தீர்ப்பு இருக்குதான். தீர்ப்பு எழுதுவாங்களே, எதுக்காக மரண தண்டனை, எதுக்காக தண்டனை கொடுக்கணும், தீர்ப்பு எழுதி அக்யூஸ்ட கொடுக்கணும், சும்மாலாம் இல்லை. அப்போ இவருக்கு எழுதின தீர்ப்பு என்னன்னா, குற்றமில்லாதவரை நான் என்ன செய்கிறேன், மரண தண்டனை. இது யாருமே அப்படி இல்லையா? அது முன்னால யாரும் கிடையாது, பின்னால யாரும் கிடையாது. குற்றமில்லாதவரை ஒருவரை நான் என்ன செய்கிறேன், குற்றவாளியாக தீர்த்து மரண தண்டனைக்கு ஆக்கினைக்குள்ளாக்குறேன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த அப்போஸ்தலர் 10:39 வருஷம். அப்போஸ்தலர் 10:39. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஆமா, நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். எதுக்கு சாட்சி? கிறிஸ்துவுக்கு சாட்சி. அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு சாட்சி, அவர் உயிர்த்தெழுந்தலுக்கு சாட்சி, அவர் பரமேறதுக்கு சாட்சி, அவர் திரும்ப வரப்போகிறதுக்கு ராஜாவை வரப்போகிறாரு, அதற்கு நான் செய்கிறேன் சாட்சியா இருக்கிறார்கள். திரும்ப 119 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க 2ஆவது சொல்றாரு, முழு இருதயத்தோடும். முழு இருதயத்தோடும். முதல் வசனத்துல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற அவர்கள் யார் அப்படின்னா உத்தம மார்க்கத்தார். இவங்க யார் அப்படின்னா முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள். சாட்சியை கை கொள்ளும் பொழுது எப்படி மாறுகிறோம்? ஒவ்வொரு சாட்சி கை கொள்ளும் போது, இங்கே சொல்லப்பட்ட எல்லாவற்றை கை கொள்ளும் போது எப்படி மாறினா முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களாய் மாறும். இருதயம் ஒரு வாஞ்சை உள்ளதாய் மாறுது. இருதயத்தில் ஒரு வாஞ்சை. இதெல்லாம் நம்ம கை கொள்ள சும்மா அது வராது, திடீர்னு வருமானா வராது. வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு வாஞ்சை, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் கை கொள்ளணும், இன்னும் நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குது, இன்னும் நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் என்ன இருக்குது, இன்னும் நான் விளக்க வேண்டிய காரியம் என்ன இருக்குது, இன்னும் எதெல்லாம் நான் தூரமாக்க வேண்டும் அப்படின்ற காரியங்கள் என்ன இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றாரு இல்லையா? லூக்கா 10:27 வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். புத்திசாலியானவன். புத்திசாலி, ஆனால் அதை கை கொள்ள மனதில்லாதவனா இருக்கு. கற்பனையை அறிந்திருக்கிறான்,
அவனே அதை சொல்றான். என்ன சொல்றானா, அவன் பிரதியுத்தரமாக இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் பதில் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். முழு இருதயத்தோடு அன்பு கூறுதல், இங்கதான் அதான் முக்கியமான விஷயம். அன்பு கூறுறது வேற, முழு இருதயத்தோடு அன்பு கூறுறது வேற. முழு இருதயத்தோடு நான் ஆண்டவரை கர்த்தரை அன்பு கூறுகிறேன். இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மெய் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையா ஆண்டவரை கர்த்தரை நேசித்து வாடுகிறது என்பது கடினமான ஒன்று. கடினமான ஒன்று. நாம் ஒரு பக்கமா இருந்தா பிரச்சனை கிடையாது, ஒரே பக்கமா இருந்தா பிரச்சனை கிடையாது. ரெண்டு பக்கமா இருந்தா கஷ்டம். ரெண்டு பக்கமான என்ன? மாறி மாறி இல்லை. எனக்கு உலகத்திலையும் ஒரு கை வச்சுக்கணும், ஆண்டவருக்கும் ஒரு கை வச்சுக்கணும். ஆண்டவர் கை ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், உலகத்தையும் பிடிச்சிக்கணும். அப்படின்னா அதான் கஷ்டம். ரெண்டு கையா ஆண்டவர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஆண்டவருக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. அப்போதான் அதான் முழு இருதயம். எனக்கு உலகத்தின் மேல எந்த இருதயத்தில் எந்த தொடர்பும் இல்லை, முழுசன் தேவனோடு கூட தொடர்பு. இவனுக்கு அதான் பிரச்சனை. கடைசியில் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். ஐயோ வேணாம் அப்படின்னா அவனுக்கு முழு இருதயத்தோடு கூட பின்பற்ற முடியவில்லை, அன்பு கூற முடியவில்லை. என்ன செய்யுது? நம்ம எல்லாரையும் பார்க்கறது தான் பிரச்சனை. நம்முடைய சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, கூட பிறந்து எல்லாரையும் பார்க்கும்போது மனசு என்ன செய்யுது? கஷ்டமா இருக்கு. இயேசு மட்டும் பார்த்தா தொல்லையே கிடையாது. அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க. சொந்தக்காரனை பார்த்து சொந்தக்காரன் பார்த்தா நம்ம கூட பரலோகத்தை கூட்டின்னு போட்டு வரமாட்டாங்க. சொந்தக்காரன் நமக்கு எந்த விதத்தையும் உதவியாக இருக்க மாட்டாங்க. யாரும் உதவி கூட இயேசு கிறிஸ்துவ அவர் தான் நம்ம நித்தியத்துக்கு உதவியாக இருக்கிறார். அவர் தான் ஆலோசனை, அவர் தான் எல்லாம். அப்படி இருக்கும்போது நாம் இந்த உலக மனிதர்களை பார்க்கும்பொழுது, உறவினர்கள், நண்பர்களை பார்க்கும்போது நமக்கு தடுமாற்றம் வருகிறது. முழு இதயத்தோடு ஆண்டவரை கர்த்தரை என்ன செய்ய முடியல, நேசிக்க முடியல. இல்லை, இது நிறைய வசனம் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க, 119 வாசிங்க, வந்துடுவோம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அருமையான ஒரு வசனம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அநியாயம் செய்வதில்லை. இப்போ அநியாயம் செய்கிறவர்களை நீங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னா, அநியாயம் செய்கிறவர்கள் நடிப்பார்கள். முதல் வசனத்துக்கு இல்லையா, கர்த்தருடைய வேதத்தின்படி கொஞ்சம் நான் மாற்றி சொன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடிக்கிறவர்கள். ஐயோ ஆமா ஆமா அதெல்லாம் கரெக்ட் தான், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும். அப்படியே நமக்கு மேலே பேசுவாங்க. நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அது என்னன்னா நடிக்கிறது. நடிக்கிறது இல்லை, என்னது? நடக்கிறது. நடக்கிறதுனா என்ன, நடிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சில பேரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இவங்க நடக்கிறாங்களா நடிக்கிறாங்களா. அதுதான் சொல்றாரு. இப்போ நடக்கிறவங்க கிட்ட என்ன இருக்காது? அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அநியாயம் எதுனா நம்ம கிட்ட இருக்குதா பாருங்க. அநியாயம் இருக்குதுன்னா நாம் வேத வசனத்தை கீழ்ப்படியில, வசனப்படி நடக்கல, வேதத்தை கை கொள்ளவில்லை, முடிகிறதோடு ஆண்டவரை தேடல. மற்றவர்கள் நமக்கு அநியாயம் செய்யலாம், அதுக்காக நானும் செய்யணும் அவசியம் கிடையாது. நான் பொறுத்து போயிடணும். இவ்வளோ அநியாயம் செய்யலாம், அதை எப்படி விடுறது? கிறிஸ்துக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க, அநியாயம் செய்தான். ஆனால் அவர் என்ன செய்யல? ஒன்றும் செய்யல, போட்டோம், அப்படியே விட்டுட்டார். ஆண்டவரே அவரே அவங்க ஆண்டவரே பார்த்துக்கினார். சீஷர்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்தது, ஆனாலும் தேவன் ஒரு நாளிலே எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். இல்லை, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அநியாயம் செய்கிறவர்கள் தேவனுடைய வழியிலே நடப்பதில்லை. அநியாயம் செய்கிற தேவனுடைய வழி நடக்கதில்லை. தேவனுடைய வழி நடக்கிறவர்கள் அநியாயம் செய்வதில்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நான் யாருக்கும் அநியாயம் செய்யாத இருக்கிறேன். அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். யார் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷம் வாசிக்கலாம். யாத்திரை 32:8 வசனம். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு
இஸ்ரவேலரே, உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். இது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னால் நிறைய சம்பவம்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதை. ஏன்னா அது உள்ள ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. அதாவது எல்லாரையும் சுத்தமாக்கிங்க, எல்லாம் பரிசுத்தமாக்கி சுத்தமாக்கிடும். துவச்சி துணியெல்லாம் துவச்சி குளிச்சு குளிச்சு ரெடியாக சுற்றி நின்றுடா, மலை சுற்றி நின்று எல்லாம் மலை சுற்றி உட்காந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு எல்லையை போட்டார், தாண்டி உள்ளே வராத. சரி வரல, மிருகிச்சிங்க இது வரக்கூடாது, தாண்டி வேணா செத்து போயிடுவேன். பயங்கரமான சத்தம், பயங்கரமான புகை, பயங்கரமான அக்னி எங்கே இருக்குது? மலையில் இருக்குது. இப்போ தேவன் பேசி கொண்டிருக்கிறான். இந்த பேசுகிற சத்தத்தை கேட்ட உடனே இவன் எல்லாம் நடுங்கிறான், பயந்து நடுங்கிறான், செத்து போயிடுவேன்றான். அப்புறம் மோசே சொல்கிறார், இது மாதிரி உங்கள் சத்தத்தை கேட்கறது பயப்படுறாங்க, அதனால் என்ன செய்யுதுன்னு உடனே ஆண்டவர் சொல்ல, சரி பரவாயில்ல, நீங்களாம் கூட எடுத்துப்போங்கடான்ட்டு. எல்லாம் கூட எடுத்துப்போங்க. ஏன் சத்தத்தை கேட்கலையா? பரவாயில்ல, நான் மோசே நீ வா, உங்ககிட்ட நான் பேசுகிறேன், நீ போய் அவங்ககிட்ட சொல்லு அப்படின்ட்டு. இவங்க செய்த பெரிய முட்டாள்தனமான காரியம் அதுதான். தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க மாட்டோம், கேட்டால் செத்து போயிடுவேன்றான். இது வரைக்கும் எவனை செத்தானா? யாரை சாவல. இப்போ இவனே ஏன் கற்பனை பண்ணிக்கினான்? நம்மளே அப்படி யோசிச்சு, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். வசனம் என்ன சொல்றது பாருங்க, அதே கஷ்டமாகுது. அதுக்கு மேலே ஏன் யோசிக்கணும்? இவனே யோசிச்சு என்ன செஞ்சானா, இப்படி சொன்னதுனால ஆண்டு சரி போங்கடா கூட எடுத்துக்கிட்டாரு. இவன் ஒருவேளை அங்கேயே இருந்திருந்தானா, கூட எடுத்து போகாம அங்கேயே இருந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே ஓரமா ஏன்னா உட்காந்துதானா, இந்த அக்கினியை பார்த்துனே இருந்திருப்பான். ஒருவேளை சத்தம் நின்று போயிடுச்சு. இவனுக்கு சொன்னவனே ஆர்டர் நிறுத்திட்டார், நீ வா அப்படின்ட்டார். மோசை போயிட்டாரு, இவன் கூடாரத்துக்கு போயிட்டான். கூடாரத்துக்கு போன பிறகு என்ன பண்ணியிருப்பான்? தேவையில்லாத வெட்டி கதை, வேண்டா கதை, இந்த கதை அந்த கதை பேசியிருப்பான். ஆளுக்கு பேசி பேசி என்ன தெரியுமா பண்ணானுங்க? மோசே செத்து போயிட்டாரு, முடிவு கற்றுட்டாங்க. மோசே ஏன் தெரியுமா? இங்கேருந்தே கேட்க முடியல, இங்கேருந்தே செத்து போகிற மாதிரி இருக்கிற நம்ம. அவன் மேலே போன சாவன் இருப்பாரா? உனக்கு முடிவு எடுத்துக்கிறாங்க. முடிவு எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அப்படின்னா நமக்கு மோசைக்கு பதிலாக யாருன்னா ஒரு ஆள் வேணும், ஒரு கடவுள் வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சு செஞ்சாங்க. பாருங்க, இவங்க தேவனுடைய சத்தம் தொடர்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன நடக்குது பாருங்க. தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு தொடர்பு துண்டிக்கப்படுதோ நாம் தூரமாக போயிடுவோம். தூரமாக போயிட்டோம் அப்படின்னா விக்கிரக ஆராதனை உள்ளே வந்துவிடும். எதனா உள்ளே வந்துடும். தேவனை விட்டு விட்டு தூரமாக போகும்போது சத்தம் கேட்கல, இப்போ சத்தம் கேட்கல, சந்தோஷமாயிட்டான், நிம்மதியாக போச்சுடா, அதுதான் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. அப்படின்னா தேவ சத்தம் கேட்கணும், தினந்தோறும் கேட்கணும். நான் ஒரு நாள் இந்த சம்பவத்தை மட்டும் தனியாக எடுத்து பிரச்சனை பண்ணுறேன், பேசுகிறேன். இது நிறைய விஷயங்கள். அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட பிறகு என்னன்னாலும் நடக்கும் உலகத்தில். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்துச்சு, பெரிய வரலாறே சொல்கிறாரு. அந்த சத்தம் வேணான்னா போயிடுச்சு. சரி, அட்லீஸ்ட் சத்தத்தான் கேட்கல, நீ அந்த அக்கினியாவது பார்த்துருக்க வேண்டியதானே? மலையில் ஏறி அக்கினியாவது பார்த்துருந்துருக்கலாம், அதையும் பார்க்கல. ஆளால் கூட எடுத்து போயிட்டாங்க. அவன் பாட்டு சாப்பிட்றான், தூங்குறான், வெட்டி கதை வேண்டா கதை பேசுகிறான். எல்லாம் பேசி 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 அந்த கதை எங்கே போயிடுச்சுன்னா விக்கிரக ஆராதனைக்கிட்ட போயிடுச்சு. இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். யாராக இருந்தாலும் சரி, என்றைக்கு தேவ சத்தத்தை கேட்பதை நிறுத்துகிறோமோ அன்றைக்கு தூரமாக போகும். தூரமாக போனால் தேவையில்லாத கதைலாம் வரும், உலகம் வரும், எல்லாம் வரும், கடைசியில் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிடும். ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ நான் அங்கே போக விரும்புகிறேன், நாம் இந்த செய்திக்குள்ளே போயிடுவோம். ஏன் அப்படின்னா இங்கே அந்த சத்தத்தை குறித்து சொல்லப்படுதுன்னா நான் சொல்கிறேன் இல்லை, சத்தத்தை அவங்க நிறுத்தினாங்க. எனக்கு என்ன வேதனை, வாசிக்க ரொம்ப வேதனையோடு வாசித்தேன். அட பாவீங்களா, எவ்வளோ பேர் செத்து போனீங்க, நீங்கள் அட்லீஸ்ட் அந்த அக்கனியாவது பார்த்து இருந்துருக்கலாமே, அப்படியா தப்பிச்சிருப்பாங்க. எதுவுமே வேணான்ட்டு போயிட்டான் இல்லை, அதையாவது கவனிச்சிருந்தான்னா அங்கே எரியுது அக்கினி இருந்திருக்குது. அது வசன ஆதாரம்லாம் இருக்குது. உபாகமத்தில் நிறைய எழுதுறாரு இல்லை, அந்த வசன ஆதாரம்லாம் இருக்குது. அப்போ நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யோவான் 14:6 வருஷம் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமா, அவருடைய வழியில் தான் நடக்கணும். இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. யாருக்கு சந்தேகம் வந்துச்சு? ஆனா என்னன்னா பாக்கியம்தான், நாம் அது சாட்சியா இருக்கிறோம் இல்லை. ஒரு சீசனே நம்ம ஊருக்கு அனுப்பி நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் கேட்பாரு, நீ எங்கே இருந்த, பூமியில் எங்கே இருந்த? ஆமாம், ஊரில் தான் இருந்தேன். நீங்கள் அனுப்பி வச்சிங்களே, அங்கே தான் இருந்தேன் அப்படின்னா, அங்கேயே இருந்தே நீ இப்படி இருக்கிறேன்னா எப்படி இருக்கும்? அதனால தான் நான் சந்தேகமாக இருக்கிறேன். ஆனால் தோமா அப்புறம் சந்தேகப்படலை இல்லை, மாறிட்டார். தரிசனத்தை நடக்கலை, விசுவாசத்தை நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு வருஷம் வாசிக்கலாம், 10:9 வாசிங்க. 10:9 யோவான்.
நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமா, அவருடைய வழி இல்லையா? அவருடைய வழி என்று சொல்லும்போது இங்கே நானே என்று சொல்லிவிட்டார். அதாவது இந்த சங்கீதத்தை பகுதியை வாசிக்கும் போது கிறிஸ்துவோடு கூட எல்லாம் தொடர்புடையதான் இருக்குது. நான் பார்த்தேன் ஒவ்வொரு வசனமும் இது மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை இது அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இங்கே வார்த்தையா இருந்த கிறிஸ்து புதிய உடன்படிக்கையில மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டு அவர் பேசுறார். இங்க வசனம் வாசிக்கிறோம், அவர் அங்கே பேசுகிறதை நாம் கேட்கிறோம். அடுத்தது நாலாம் வசனம் வாசிங்க. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்து. இந்த கருத்தாய்னா என்ன அர்த்தம்? கருத்தாய்னா உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். கருத்தாய்னா என்ன? ரொம்ப கேர்ஃபுல்லா, அப்புறம் சீரியஸா, கவனமா. தமிழ்ல ஒவ்வொரு மொழி பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆர்வமாய் அப்படின்னு இருக்குது, ஒன்று உருக்கமாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. சிலது தொடர்பு இல்லாமல் இருந்தனால அதை நான் எடுக்கல. இது மட்டும் கொஞ்சம் ஒரு தொடர்புடையதாக இருக்கிற மாதிரி இருக்குது. கருத்தாய் அப்படின்னு ரொம்ப சீரியஸா, ரொம்ப கவனமா, எச்சரிக்கையாய், ஆர்வமாய், உருக்கமாய். அப்படின்னா அங்கே உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி. இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் அர்த்தம் வேற மாதிரி மாறுது. கருத்தாய் அப்படின்னா மிக மிக கவனமாய் இல்லையா? அப்படி நான் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். ஓசியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் சாணத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அப்படின்னா அப்படி தேடும்போது அவர் என்ன செய்யறாருன்னா நிறைய விஷயம் சொல்றாரு. நான் அவங்களை காப்பாற்றுவேன், அவங்க திரும்புவாங்க. அப்ப தேடுவது இன்னும் ஒரு அர்த்தம் என்னன்னா தேவனிடத்துக்கு திரும்புதல். கருத்தாய் தேடுதல் என்றால் தேவனிடத்துக்கு திரும்புதல். அப்பனா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, ஆண்டவர் விட்டு போயிட்டுக்கிறான். தேவனிடத்திற்கு திரும்புதலாய் அங்கே காணப்படுகிறது. இன்னும் 3 வசனம் இருக்குது. இந்த 5ஆம் வசனம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சந்தேகத்தோடு தான் 5 வசனம் வரைக்கும் எழுதுனேன், இதுக்கே நேரம் இருக்குமா தெரியல அப்படின்னு. ஆனால் 5ஆம் வசனம் மிக நீண்டு தான் இருக்கிறது. இதை நான் 5ஆம் வசனோட தனியாக தான் எடுத்துக்கணும். கர்த்தர் சித்தமானால் இது எல்லாத்தையும் கர்த்தர் சித்தமானால் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு பகுதியாக மொத்தம் 22 பகுதி இருக்குது, லெட்டர்ஸ் எழுதிருக்குது, எழுத்துக்களில் இருக்குது. கர்த்தர் சித்தமானால் நம்ம என்ன செய்யலாம்? இதெல்லாம் தியானிக்கலாம். ஒரு பைபிள் ஸ்டடினா வச்சுக்கலாம். சண்டே சர்வீஸில் இதை தொடர்ந்து பேசுறது எப்படி தெரியல. ஆமென். அடுத்து அந்த ஒரு வருஷம் மட்டும் சும்மா வாசித்துடலாம். 5ஆம் வசனம் வாசிங்க. உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். ஆமாம், நடைகள் என்ன செய்யணும்? ஸ்திரப்பட வேண்டும், ஸ்திரப்படணும். ஸ்திரப்படலை அப்படின்னா நாம் நடக்க முடியாது. அவர் புரிஞ்சுக்கினார். எனக்கு நான் ஸ்திரத்தன்மை தேவை, ஒரு ஸ்திரத்தன்மை. அது என்ன ஸ்திரம் அப்படின்னா அந்த ஸ்திரம்தான் நாம் உறுதியாவதற்கு காரணமா இருக்கிறது. உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் என்ன செய்யணும்? ஸ்திரமா இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அது எப்படின்னா ஒரு கட்டடத்துடைய அஸ்திபாரத்தை போல. ஒரு கட்டடத்துடைய அஸ்திபாரமானது உறுதியா இருந்தால்தான் அந்த கட்டடம் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். அப்போ நாம் தேவனுடைய பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் நாம் கை கொள்ள வேண்டுமே. ஆனால் நடைகள் என்ன செய்யணுமா? என் நடை அதான் அஸ்திபாரம். அது எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். எங்கெங்கயோ போய் இருக்கக்கூடாது. 2 வழி இருக்குது நம்ம வாழ்க்கையில. 2 தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை இருக்குது. அப்போ நான் எங்க நின்று எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க போகிறேன்? உலக பிரகாரமா மற்றவங்க சொல்லுவாங்க நிறைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தையும் அநேக ஆலோசனை சொல்லும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில நாம் எப்படி எந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நடக்க போகிறோம்? கஷ்டமான சூழ்நிலை. அப்போ நாம் ஸ்திரமாய் உறுதியா இருப்போம் அப்படின்னா
நாம் அவருடைய வழியில் நடப்பதற்கு எளிதாக இருக்கும். யார் என்ன சொல்கிறாங்களோ அப்படி கேட்டுட்டு போனால் கஷ்டம்தான். இப்போ இந்த விஷயத்தில் நமக்கு ஆவிக்குரிய ஆலோசனை தேவனிடத்திலே இருக்கிறது. அதுதான் முக்கியம். அதை நாம் கவனிக்க வேண்டும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்கு அன்று உண்மை துதிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே வந்து உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, நன்றி செலுத்த, உங்களுடைய வசனத்தை தியானிக்க எங்களை செய்த கிருபைக்கு அன்று உண்மை துதிக்கிறோம். நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை பாக்கியவான்களாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாக்கியவான்கள் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கையின் பிரயாசத்தை வாங்கி ஆஸ்வதிக்கணும் ஜெபிக்கிறோம். 1000 வருடத்தை தெரிவித்தார். இந்த வாரம் முழுமையும் நல்ல சுகத்தின் பலனை, ஆரோக்கியத்தை கருப்புதான். இந்த வாரம் முழுமையுடைய பிரயாணங்கள்லாம் பாதுகாத்துக்கணும். வர தடைப்பட்ட வரி நாட்டை கொண்டு வார். எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.